இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோன் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிது. நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்கிற ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக நம்ம பார்க்குற விஷயங்கள், நமக்கு தெரிகிற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பதிவிடணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ நம்ம போடுற ஒரு விஷயமும் இன்னொருத்தரை பாதிக்காத மாதிரி இருக்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஆசை தான், ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கணும், அதை போடணும், ஏதாச்சும் ஒரு வைரல் ஆகணும், இல்லை ஏதாச்சும் ஒன்று நமக்கு ஃபேம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ முக்கியமாக சோஷியல் மீடியா இந்த மாதிரி தளங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம போடுற விஷயங்கள் வைரல் ஆகிடணும் அப்படின்னு. ஆனால் அதுக்காக நம்ம போடுற விஷயங்கள் இன்னொருத்தரை பாதித்து, இன்னொருத்தருங்களை கஷ்டப்படுத்தி, இன்னொருத்தரை வேதனைக்கு உள்ளாக்கி நம்ம அந்த ஒரு விஷயத்தை போட்டு அப்படி நம்ம ஃபேமஸ் ஆகணுன்றது அவசியம் இல்லைல்ல. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல. நான் இது எனக்கும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன் இந்த விஷயத்த. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தோம், நம்ம கேரளாவில் பாருங்கள் ஒரு விஷயம். அந்த லேடி அவங்க எதை நினச்சிட்டு எடுத்தாங்க, இல்லை அவங்களுக்கு என்ன அவங்களோட நீட், அவங்க எதை அங்கே கன்வே பண்ண நினச்சாங்கன்றது எனக்கு தெரியல சீரியஸ்லி. ஆனால் அவங்க பண்ண ஒரு விஷயத்தால் இன்றைக்கி ஒரு உயிர் போச்சு, அவங்க லைஃப் போச்சு. அந்த லேடியோட லைஃப் டோட்டல் காலி, அவ்வளோதான், ஃபினிஷ். அவங்க ஜஸ்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வீடியோஸில் அவங்க ஒரு ஃபேமஸ்க்காக போட்டிருந்தாங்கன்னு. நானும் அந்த வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தா அது ஒரு யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயமாக தான் ஆஸ் அ உமனாக நான் என்னோடய கண்ணோட்டத்தில் பார்க்குறப்போ எனக்கு அப்படி தான் தோணிச்சு. ஸோ மற்றவங்களுக்கும் அது தோன்றதால தான் அதுக்கான பதிவுகளை இட்டிருந்தீங்க. ஸோ அவங்க ஒரு ஃபேமுக்காக போட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் இங்கே ஒரு உயிர் போயிடுச்சு, இன்றைக்கி அவங்க லைஃப் போயிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ நமக்கு நம்மளோட லைஃப்பில் இந்த கேஜெட்ஸ் நமக்கு இந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது, நமக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம அதை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக தான் இல்லை, நம்ம அப்படி தான் அதை பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்குமோ இருக்காதோன்னு யோசித்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயங்கள் நாளைக்கு நமக்கே தான் அது ஆபத்தாக வருது. இது எல்லாமே முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க அண்டு கண்டென்ட் எடுத்து போடுறவங்க, ஸோ நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் ரியலி. இந்த விஷயத்துலேருந்து இதை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையாகவே. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் அது. ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக ஒரு உயிர் போயிடுச்சு, அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்?